Hi, welcome to Mitra Max channel. 12th standard chapter 6 பார்த்துட்டு இருக்கோம். Example 6.5 பார்க்க போறோம். வெக்டர் முறையில் sin of alpha minus beta equal to sin alpha cos beta minus cos alpha sin beta என நிரூபிக்க அப்படின்னு சொல்றாங்க. Prove that by vector method. So sin of alpha minus beta equal to sin alpha cos beta minus cos alpha sin beta. So அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண சொல்றாங்கன்னா ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. சரி, இப்போ क्वेश्चन நல்லா பார்ப்போம். क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னா சைன்ல கொடுத்திருக்காங்க. ரெண்டாவது இதனுடைய கோணங்கள் ஆல்ஃபா 1 பீட்டா 1 ரெண்டுமே இதில் கொடுத்துருக்காங்கன்னா கழித்தல் கொடுத்துருக்காங்க. ஸோ கழித்தல் வரக்குள்ள என்ன அப்படின்னா ஒரே ஒரு சிம்பிள், ஸோ மைனஸ் வருது. மைனஸ் ஒரே சிம்பிள் வந்துச்சுன்னா ஸோ நம்ம மைண்டில் வச்சுக்க வேண்டியது என்னது, ஒரே பக்கம் டயக்ராம் வரணும். சப்போஸ் ப்ளஸ் வந்துச்சுன்னா ப்ளஸ்னால் ரெண்டு கோடு ரெண்டு சைடு டயக்ராம், மைனஸ்னால் ஒரு கோடு ஒரு சைடு டயக்ராம். ஸோ அதை மைண்டில் வச்சுட்டு இப்போ ஃபஸ்ட்டு டயக்ராம் போட போகிறோம். சரி, சொல்யூஷன் அப்படின்னு போட்டுட்டு நம்ம டயக்ராம் போட போகிறோம். ஸோ முன்னாடி மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு யூனிட் சர்க்கிள் இருக்கிறோம். ஸோ ஒரு வட்டம் வரைஞ்சிக்கிறோம். ஸோ ஒரே பக்கம் மைனஸ் வரதால ஒரே பக்கம் டயக்ராம்ன்றதால ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் வரைஞ்சிட்டு இதை நம்ம என்ன பண்ணலாம், ஆர்ஜின் ஓன்னு வச்சுக்கலாம். எக்ஸ் ஆக்சிஸோட டைரக்ஷன் என்ன அப்படின்னா ஐ வெக்டர், ஒய் ஆக்சிஸோட டைரக்ஷன் என்ன அப்படின்னா ஜே வெக்டர். ஸோ ஒரே சைடு படம் வரக்குள்ள ஒரே சைடு ரெண்டு புள்ளி எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா பி அப்படின்னு எடுத்துக்கிறோம். ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியூ அப்படின்னு எடுத்துக்கிறோம். அடுத்தது ஓவிலேருந்து பியை ஜாயின் பண்ணுறோம். அதே போல் ஓவிலேருந்து கியூவை ஜாயின் பண்ணுறோம். அப்போ ஓவிலேருந்து பி. ஸோ அப்போ இதுக்கு எக்ஸ் ஆக்சிஸுக்கும் பிக்கும் இடைப்பட்ட கோணம் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு கோணம் என்ன ஆல்ஃபா. ஸோ அப்போ அது ஆல்ஃபா அப்படின்னு எடுத்துக்கிறோம். அடுத்தது எக்ஸ் ஆக்சிஸுக்கும் கியூக்கும் இடைப்பட்ட கோணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ ரெண்டாவது கோணம் பீட்டான்றதால இதை பீட்டான்னு எடுத்துக்கிறோம். சரி, இப்போ பிக்கும் கியூக்கும் இடைப்பட்ட கோணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் ஆல்ஃபா, இதுலேருந்து இது வரைக்கும் பீட்டா. ஸோ அப்போ இது பெரிய கோணம், இது சின்ன கோணம். ஸோ அப்போ பெரிய வேல்யூலேருந்து ஸ்மாலஸ்ட் வேல்யூ சப்ராக்ஷன் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், ஸோ இந்த வேல்யூ கிடைக்கும். தட் இஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ரைட், நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ பியிலேருந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸ் ஆக்ஸுக்கு ஒரு லைன் வரைகிறேன். ஸோ அந்த லைன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எல்லுன்னு எடுத்துக்கிறேன். அதே போல் கியூவிலேருந்து எக்ஸ் ஆக்ஸுக்கு ஒரு லைன் வரைகிறேன். அது என்ன பண்ணுறேன் அப்படின்னா எம்னு எடுத்துக்கிறேன். எல்லாமே இங்கிலீஷ் ஆல்ஃபாபெட்ஸ்ன்றதால ஸோ ஆல்ஃபா பீட்டா பி கியூ எக்ஸ் ஒய் ஐஜே அப்படின்னு தான் நமக்கு வரும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா பியோடைய ஆயக்கூறுகளை குறிக்க போகிறோம். ரைட், அடுத்து கியூவோடைய ஆயக்கூறுகள். ஸோ அப்போ ஆயக்கூறுகள் என்ன வரும் அப்படின்னா இந்த கொஸ்டினில் என்ன இருக்குன்னா சைனு காசு தான் வருது. அப்போ இதில் ஃபஸ்ட்டு காசு சைனு இல்லையும் காசு சைன் தான் வரும். எப்படி வரும்னு பார்த்தோம்னா இங்கிலீஷ் ஆல்ஃபாபெட்டில் ஃபஸ்ட்டு சி தான் இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு எப்பொழுதுமே என்ன வரும், காசு வரும். ரெண்டாவது என்ன அப்படின்னா எஸ் இருக்குது. ஸோ சிக்கு அப்புறம் தான் சிடிஇ, அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் என்ன வருது எஸ் வரதால நமக்கு என்ன வரும்னா ரெண்டாவது எஸ்ஸு, தட் இஸ் சைன். இங்கே பியில் வர கோணம் ஃபஸ்ட்டு கோணம் என்ன ஆல்ஃபா, ஆல்ஃபான்றதால காஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபான்னு கோட் பண்ணிக்கணும். அடுத்தது என்ன அப்படின்னா இங்கே ரெண்டாவது ஆயக்கூறுகள் வரல, ஃபஸ்ட்டு எப்பொழுதுமே என்ன வரும் சி தான் வரும், தட் இஸ் காஸ். ரெண்டாவது தான் எஸ்ஸு, தட் இஸ் என்னது சைன். இங்கே வர கோணம் என்ன அப்படின்னா ரெண்டாவது கோணம் என்ன அப்படின்னா பீட்டா. ஸோ அப்போ காஸ் பீட்டா சைன் பீட்டா அப்படின்னு குறிச்சிக்கணும். இதுதான் இதனுடைய ஆயக்கூறுகள். ரைட், நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இங்கே வரைஞ்சி எழுதுவோம். ஸோ இப்போ யூனிட் சர்க்கிள் எடுத்துக்கிட்டோம். ஃபஸ்ட்டு நமக்கு தேவையானதுன்னா ஆங்கிள் எக்ஸ் ஓ பி, இதோட வேல்யூ என்ன அப்படின்னா ஆல்ஃபா. அதாவது இந்த கோணம் ஃபஸ்ட்டு கோணம் ஆல்ஃபா, ரெண்டாவது கோணம் எக்ஸ் ஓ கியூ. ஸோ அப்போ இந்த கோணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பீட்டா. அடுத்து நமக்கு தேவையானது பிஓக்யூ. அப்போ ஆங்கிள் பிஓக்யூ என்ன, பிக்கும் கியூக்கும் இடைப்பட்ட கோணம், இந்த கோணம் என்னவாக இருக்கும் அப்படின்னா நமக்கு ஆல்ஃபா மைனஸ் பீட்டான்னு குறிச்சிருக்கோம். அப்போ ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. சரி, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம்னா ஓபி அப்படின்னு ஒரு கோடு வரைஞ்சோம். ஓவும் பியும் ஜாயின் பண்ணோம், ஒரு கோடு வரைஞ்சோம். ஸோ இங்கே வெக்டர் முறையில் நிறுவுன்றதால நம்ம என்ன பண்ணோம் ஓபி வெக்டர் கண்டுபிடிக்கணும். சரி, பியோடைய ஆயக்கூறுகள் என்னன்னா காஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா. காசுன்றது என்னென்னா எக்ஸ் ஆயக்கூறு, சைன்ன்றது ஒய் ஆயக்கூறு. ஸோ அப்போ எக்ஸ் கோஆர்டினேட் ஒய் கோஆர்டினேட் அதுதான் நம்ம எழுத போகிறோம். அப்போ எக்ஸ் கோஆர்டினேட் என்னது காஸ் ஆஃப் ஆல்ஃபா. எக்ஸ் ஆக்சிஸோடைய டைரக்ஷன் என்ன ஐ வெக்டர். இங்கே வெக்டராக கன்வெர்ட் பண்ணக்குள்ள இந்த டைரக்ஷனும் சேர்ந்து வரும், அதான் அந்த திசையும் சேர்ந்து வரும். அப்போ காஸ் ஆல்ஃபா ஐ வெக்டர் அப்படின்னு போடணும். ரெண்டாவது வரது ப்ளஸ்ஸு சைன் ஆல்ஃபா இருக்குது. அப்போ ப்ளஸ் சைன் ஆல்ஃபா. ஒய்யோடைய டைரக்ஷன் என்ன அப்படின்னா ஜே வெக்டர். அப்போ ஓபி வெக்டர் ஈக்குவல் டு ஸோ இதுலேருந்து எழுத போகிறோம் காஸ் ஆல்ஃபா ஐ வெக்டர் சைன் ஆல்ஃபா ஜே வெக்டர். அப்போ காஸ் ஆல்ஃபா ஐ வெக்டர் சைன் ஆல்ஃபா ஜே வெக்டர் அதை நம்ம எழுதிட்டோம்.
ரெண்டாவது என்ன எழுத போகிறோம் அப்படின்னா ஓக்யூ வெக்டர் எழுத போகிறோம். ஓக்யூ வெக்டர் ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது காஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா இருக்குது. அப்போ இது எக்ஸ் அச்சு இது ஒய் அச்சு அப்படியே எழுதி வேண்டியதான். அப்போ காஸ் பீட்டா ஸோ எக்ஸ் அச்சுடைய டைரக்ஷன் ஐ வெக்டர், அடுத்தது ப்ளஸ்ஸு சைன் பீட்டா இந்த இடத்துல என்ன இருக்குது ஒய் அச்சுடைய டைரக்ஷன் ஜே வெக்டர். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஜே வெக்டர் அப்படின்னு டினோட் பண்ணிடுறோம். இதான் ஓபி, அடுத்தது ஓக்யூ ரெண்டு ஆச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது ரெண்டுத்தையும் பெருக்க போகிறோம். ரைட்டு, பெருக்களுக்கு கொடுத்துருக்க கொஸ்டின் பார்க்கணும். கொடுத்துருக்க கொஸ்டின் என்னது சைன், அதாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ரெண்டு பெருக்கல் தெரியும் சரியா. ஒன்று டாட் ப்ராடக்ட், இன்னொன்று கிராஸ் ப்ராடக்ட். புள்ளி பெருக்கல் குறுக்கு பெருக்கல். ஃபர்ஸ்ட் என்ன வருது சி வருது, அதுக்கப்புறம் தான் என்னது எஸ் வருது. கொஸ்டின் காசில் வந்தால் புள்ளி பெருக்கல் யூஸ் பண்ணணும், சைனில் வந்தால் குறுக்கு பெருக்கல். ஏன்னா காசுன்றது சி ஃபர்ஸ்ட்டில் வருது, சைன்றது ரெண்டாவது, எஸ்ன்னு வரக்குள்ள என்ன பண்ணோம் குறுக்கு பெருக்கலை யூஸ் பண்ணணும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிராஸ் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ எப்படி யூஸ் பண்ணுறோம், இதில் ரெண்டு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிராஸ் ப்ராடக்ட் வரக்குள்ள கீழேருந்து மேலே பெருக்கணும். அதாவது ஓக்யூ கிராஸு ஓபி நம்ம புள்ளி பெருக்கல் பண்ணக்குள்ள மேலேருந்து கீழே பண்ணுவோம். ஸோ அந்த இடத்துல சைன் வரக்குள்ள குறுக்கு பெருக்கல், குறுக்கால தான் நம்ம பெருக்க போகிறோம். அப்போ கீழேருந்து மேலே பெருக்கிறோம். ஓக்யூ கிராஸு ஓபி வெக்டர் திஸ் ஈக்குவல் டு ஸோ இது எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இது இதுக்கப்புறம் கொடுத்துருக்க கொஸ்டினில் ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து எழுதிக்கணும். கொடுத்துருக்க கொஸ்டின் ரைட் ஹேண்ட் சைடு என்ன சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா அப்படின்னு எழுதிக்கணும். இதோட எதுனா போகாது. ஸோ கொடுத்துருக்க கொஸ்டினில் ரைட் ஹேண்ட் சைடு எழுதிட்டு இன்ட்டு ஒரு கே வெக்டர் அப்படின்னு எழுதிக்கணும். ஏன் அப்படின்னா நமக்கு ஃபார்முலா என்ன ஏ கிராஸ் பி வெக்டர் டெஃபினிஷன் என்ன அப்படின்னா மாலஸ் ஆஃப் ஏ வெக்டர் இன்ட்டு மாலஸ் ஆஃப் பி வெக்டர் இன்ட்டு சைன் தீட்டா ஸோ என் கேப்னு வரும். ஸோ என் கேப்னு வரக்குள்ள ஸோ நம்ம ரெண்டுத்தையும் குறுக்கு பெருக்கல் பெருக்கக்குள்ள புதுசாக ஒரு யூனிட் வெக்டர் நமக்கு ஃபார்ம் ஆகும். அதுதான் நம்ம என்ன பண்ணணும் ஐ இருக்கு ஜே இருக்கு, புதுசாக ஒரு வெக்டர் கிரியேட் ஆகும். அதான் என்னது கே வெக்டர் குறுக்கு பெருக்கல் பெருக்கக்குள்ள. இது வந்து என்ன அப்படின்னா ஒர்க்கிங் ரூல். ஸோ பை டெஃபினிஷன் போட்டு இதே தான் எடுத்து எழுத போகிறோம். அப்போ ஓக்யூ வெக்டர் கிராஸு ஓபி வெக்டர் திஸ் ஈக்குவல் டு ஸோ கிவன் கொஸ்டினில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து எழுதணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன ஸோ அந்த இடத்துல நமக்கு என்ன வரும்னா சைன் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டான்னு வரும். ஸோ இது குறுக்கு பெருக்கல் வரக்குள்ள ஸோ வேணால் ஃபார்முலா எழுதிக்கலாம். ஓக்யூ அதாவது மாலஸ் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு மாலஸ் ஆஃப் ஏ இன்ட்டு மாலஸ் ஆஃப் பி இன்ட்டு சைன் தீட்டா என் கேப்னு வரக்குள்ள இங்கே ஓக்யூ ஃபர்ஸ்ட் இருக்குதுல ஓக்யூ மாலஸ் ஆஃப் ஓக்யூ வெக்டர் இன்ட்டு மாலஸ் ஆஃப் ஓபி வெக்டர் இன்ட்டு சைன் தீட்டா. அப்போ சைன் தீட்டா இன்ட்டு என் கேப்னு வரக்கலாம். இங்கே ஐ வெக்டர் ஜே வெக்டர் இருக்குது, என் கேப் வரக்கலாம் என்ன வரணும் இங்கே கே வெக்டர் அப்படின்னு வரும். ஸோ அப்போ இது யூனிட் சர்க்கிள் அலகு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம என்ன அலகு வட்டம்ன்றதால இதோட மதிப்பு 1, இதோட மதிப்பு 1 இன்ட்டு சைன் ஆஃப் டீட்டா. டீட்டான்றது ஓக்யூக்கும் ஓபிக்கும் இடைப்பட்ட கோணம், அதாவது பிக்கும் கியூக்கும் இடைப்பட்ட கோணம் என்னது ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. அப்போ ஆல்ஃபா மைனஸ் பீட்டா இன்ட்டு கே வெக்டர் அப்படின்னு வரும். சரி, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம் அது ஈக்குவல் டு 1ஆல் எதை பெருமாள் பெருக்கிறதா வரும். அப்போ சைன் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா இன்ட்டு கே வெக்டர்னு வரணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஓக்யூ வெக்டர் கிராஸு ஓபி வெக்டர் அப்படின்னு இருக்குது. இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது சமன்பாடு 1ன்னு வச்சுக்கலாம், ரெண்டாவது கண்டுபிடிச்சது சமன்பாடு 2 அப்படின்னு வச்சுக்கலாம். சமன்பாடு 1,2லிருந்து நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா from equation 1 and 2 we get so right hand side are different values, left hand side are equal values. So right hand side are also equal, அதாவது இடதுபுறம் இரண்டும் சமமாக இருக்கிறது. ஸோ அப்போது வலதுபுறம் இரண்டும் எப்படி இருக்கும் சமமாக இருக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சைன் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா இன்ட்டு கே வெக்டர் இதை ஃபர்ஸ்ட்லேயே எழுதிக்கிறேன் ஈக்குவல் டு ஸோ சைன் ஆஃப் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் காஸ் ஆஃப் ஆல்ஃபா சைன் பீட்டா இன்ட்டு கே வெக்டர் அப்படின்னு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எழுதிக்கிறேன். இப்போ பார்த்தோம்னா இங்கேயும் கே வெக்டர் இருக்குது, இங்கேயும் கே வெக்டர். அப்போ இது கே வெக்டருடைய கெழு, இதுவும் கே வெக்டருடைய கெழு. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம் ஸோ அப்போ வெக்டர் 2 ஈக்குவலாக இருக்குல்ல அதனுடைய கெழுக்கள் எப்படி இருக்கும் ஸோ ஈக்குவலாக தான் இருக்கும். அதாவது கெழு இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பார்த்தோன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் சைன் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு சைன் ஆஃப் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா அப்படின்னு எழுதுறோம்.
அதாவது வெக்டர்கள் சமமாக இருந்தால் அதனுடைய கெழுக்கள் சமமாக இருக்குன்ற பேசிஸில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த கேவை விட்டுட்டு அதனுடைய கெழுக்களை மட்டும் சமப்படுத்துகிறோம். ஸோ இதான் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ண போனால் ஹென்ஸு ப்ரூவ்டு அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம்னா எழுதலாம். ஸோ நிறுவப்பட்டது. ஸோ அப்போ நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடலாம்.